பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பதிவு மிதுன ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றத மாதிரி பார்ப்போம். இது மிதுன லக்னத்துக்கும் பொருந்தும். மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை, அடுத்து புனர்பூசம் 1 2 3 பாதங்கள்லாம் மிதுன ராசியில் இருக்குது. இப்போ மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அவர்கள் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் எண்கணத்தில் அமைந்துள்ள ஆதிநாராயண பெருமாளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இது உங்களுக்கு வாழ்வில் உங்களுக்கு சிறப்பை ரொம்ப அழகாக தரும். அடுத்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம்காரர்கள் காளஹஸ்தி சென்று அங்கே நீங்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து தான். பரிகாரம் பண்ணாதான் நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்றத விட அந்த கோவிலில் போயிட்டு அந்த மண்ணை மிதிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய வித மாற்றங்கள்லாம் ஏற்படும். திருமணம் பரிகாரம் பண்ணுறதெல்லாம் அது வேறு. இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் சாதாரணமாக போயிட்டு முடிஞ்சால் தங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா கூட அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் அந்த காற்றை சுவாசித்து அந்த மண்ணை மிதிச்சிட்டு வந்தீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருன்றதை நீங்கள் பார்க்கலாம், உணர முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் 1 2 3ஆம் பாதங்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் தில்லைவிளாகம் கோதண்டராமரை வணங்கி வர வேண்டும். இவங்க ராமருடைய பட்டாபிஷேகம் அந்த படத்தை ஸ்க்ரீன் சேவரில் வச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி வரணும். அந்த ஃபோட்டோவும் நம்ம ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கலாம். சின்ன ஃபோட்டோ எதனா கிடச்சின்னா பர்ஸில் வச்சுக்கலாம். இதேமாரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா 2 விதமான தன்மையாக இருப்பாங்க. முடிவு ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. போகலாமா வேணாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. நீங்கள் இந்த அர்த்தநாரீஸ்வரரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனத்தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் கவிதா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.